ஸோ இப்போ இன்சூரன்ஸில் வந்து லெட்டஸ் அஸ்யூம் ஸ்பௌஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரையும் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் ப்ரீமியம் கட்டுறீங்களா இல்லையா, அதனால வெதர் த ஒய்ஃப் இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் ஒர்க்கிங் ஹார்ட்லி மேட்டர்ஸ், பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மென்னுடைய சம்பளத்தை வச்சு தான் கொடுத்துட்றாங்க. அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். when it comes to term இன்சூரன்ஸில் பொறுத்தவரை என்னென்னா, யாருக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏர்னிங் பொட்டென்ஷியல் இருக்கணும். இப்போ ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தட் ஒய்ஃப் இஸ் பிளேயிங் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி, குழந்தைய பார்த்துக்கிறாங்க, எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இட் இஸ் இன்வேல்யூபிள், அதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் போட முடியாது. ஆனால் அவங்க வந்து ஏதாவது டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டு டேக் கேர் ஆஃப் த மானிட்டரி லாஸ். இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, நாளைக்கு அந்த ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக தெர் வில் பி எமோஷனல் லாஸ், பட் ஃபினான்ஷியல் லாஸ் கிடையாது. பிகாஸ் ஷி வாஸ் நாட் கான்ட்ரிபியூட்டிங் எனி திங் டு த ஃபேமிலி இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. ஓகேயா? அப்போ வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் சார் என்னோடய ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், பட் இப்போ கொஞ்சம் ஏதோ சின்னதாக வேலை ஆன்லைனில் இது பண்ணுறேன் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சேலரியை காமிக்கணும். லெட் அஸ் அஸ்யூம் யூ ஆர் ஷோயிங் அவங்களுக்கு வந்து ஒரு 20,000 25,000 பர் மந்த் அப்படின்னதுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே அவங்களுக்கு வந்து 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னதாக இருந்தால் அது வந்து ஒரு 25 டைம்ஸ் ஒரு 75 லட்ச ரூபா வரையும் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னதுன்னா, நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் உங்கள் பேரில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னதுன்னா, ஒரு 10,000 போடுறீங்க, 20,000 எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னதுன்னா, அதை வந்து லாஸ்ட்டு சோ மெனி மந்த்ஸாக போட்டுருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு இன்கம்மாக எடுத்துக்கிட்டு ஸ்டில் வந்து தே ஆர் கிவிங் இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போதுமே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் நத்திங் பட் இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட். நம்ம முன்னாடி என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா, ஒரு அந்த மென்னுடைய ஆப்சன்ஸ், ஜென்ரலி மென் வில் ஒர்க், எல்லா இடத்துலையும் மென் ஒர்க் பண்ணுவாங்க, விமன் வந்து இப்போ நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, பட் நாட் ஆல் த டைம். ஸோ மென்னுடைய ஒர்க்குக்கான அந்த ஏர்னிங்கை வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஸோ இஃப் த விமன் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் அப்படின்னதுன்னா அவங்களும் வந்து எடுத்துக்கலாம். விமன் ஒர்க் பண்ணலை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் அவங்களுக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் தரமாட்டாங்க.